சொல்ல நரி அந்த ஒரு கண்ணு போச்சு பாருங்க, அதுல வந்து அறிவு. சோதரர்களே, இன்றும் அமெரிக்கா படிப்பினை பெறவில்லை. உலக வரலாற்றை எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் நீதிக்கு புறம்பாக நடந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்தே போயிருக்கிறார்கள். எங்காவது கண்டிக்க முடியுமா? எங்கு உலகம் பிறந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை, இனி இறுதி நாள் வரை உலகத்திற்கு அறிவினால் ஒன்று இருக்கிறது. அதனால் வரை உலகத்திலே நீதிதான் நினைக்கும். அநீதி தடை தூக்கலாக தவிர நிமிர்ந்து உலகத்திலே நடைபெற்றதாக வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. சரித்திரத்திலேயே எந்த பக்கமும் எடுத்து காட்டியது கிடையாது. ஆனால் அதற்காக நாங்கள் சதாமை ஆதரிக்கிறோம் என்று அர்த்தமில்லை. அதற்காக நாங்கள் இஸ்லாம் இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று மாற்ற அர்த்தமில்லை. சவுதிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணவில்லை. குவைத்துக்கு நாங்கள் குனிந்து போகவில்லை. நாங்கள் நீதி உலகத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். எனவேதான் ஈராக் போர் என்று மட்டுமல்ல, இங்கே உலக சமாதானத்தை முன்னிறுத்தி பேசுகிறோம். ஈராக் போரை முன்வைத்து உலக சமாதான விரும்பிகளாக வாழ வேண்டும் என்று சொல்கிறோம். ஈராக் போர் இன்று நடக்கும் நாளை முடிந்துவிடும். நான் பெரியபள்ளி வளாகத்திலே சொல்லும் போது சொன்னேன், ஈராக் தோற்றாலும் வெற்றிதான், அமெரிக்கா வென்றாலும் தோல்விதான். 25 வயது பையன் 5 வயது பையனை அடித்து தள்ளிவிட்டால் 25 வயது வாலிபன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லுவோமா? அவன் 5 வயது பையனை தொட்டதே தவறு, நீ ஈராக்கை தொட்டதே தவறு. எண்ணெய் வளத்துக்கெல்லாம் ஆசை இல்லை அவர்களுக்கு. அதிகாரம் இருக்க வேண்டும் தன் கையிலே. எண்ணெயை எப்படி வேண்டுமானாலும் அவர் சொன்னது போல வியாபாரம் நடத்தி கூட பெற்றுக் கொள்ளலாம். எண்ணெய்க்கு தட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு வராது, என்றைக்கும் வராது, என்னைக்கும் வராது, என்னைக்கும் வராது, என்னைக்கும் வராது. அந்த தட்டுப்பாடு இல்லை. ஆனால் நடந்தது என்ன சரித்திரம்? ஈரான் சதாம் அமெரிக்காவுடைய கையால் அந்த காசிமை கொள்வதற்கு அமெரிக்க உலகம், அமெரிக்க உளவுத்துறை நடத்திய அந்த நேரத்திலே அந்த காசிமை அரபு சவுதி அரபியை சார்ந்த ஒரு மன்னராக இருந்த காசிமை கொல்லுவதற்கு கம்யூனிசவாதியாக இருந்த சதாமை பிடித்துத்தான் காசிமை அமெரிக்கா கொன்றது. காசிமுக்கு கொல்லுகிற பாடத்தை சொல்லிக் கொடுத்ததே அமெரிக்கா தான். என்னிடம் படித்த பையனே என்னை மீறி பேசினால் எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. அந்த 1914 உலகப் போருக்கு பிறகு பிரிட்டனும் பிரிட்டிஷும் ஒன்றாக சேர்ந்து துருக்கியை தாக்கியது. துருக்கி அன்றைக்கு மிகப்பெரிய நாடாக இருந்தது. இன்றைய அல்பேனியாவிலே இருந்தது, இன்றைக்கு இஸ்ரேல் அதிலே இருந்தது, லெபனான். இந்த பெயர்கள் எல்லாம் அன்றைக்கு இருக்கவில்லை. 1914 இருக்கவில்லை. லெபனான், ஜோர்டான், இஸ்ரேல், குவைத், சவுதி அரேபியா, இது எல்லாம் சேர்ந்துதான் துருக்கியாக இருந்தது. ஈராக் இருக்கிற பகுதி மொசபடோமியா என்ற பெயரிலே இருந்தது. அந்த மொசபடோமியா பகுதி முதல் மகா யுத்தத்திற்கு பிறகு அது பங்கிட்டுக் கொள்ள வேண்டும் என்று பேசும்பொழுது பிரிட்டிஷ் பங்குக்கு கிடைத்தது. பிரிட்டிஷ் பங்குக்கு கிடைக்கும் பொழுதே மொசபடோமியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதாக வாக்கு கொடுத்து அந்த வாக்கை தவறிவிட்ட காரணத்தினாலே 1932 வரை சவுதியை சார்ந்த மன்னர்களை வைத்திருந்து அவர்களின் மீது அந்த உள்நாட்டிலே ராணுவ புரட்சி ஏற்பட்டு வழிவழியாக தொடர்ந்து வந்து 32 தான் ஈராக்குக்கு சுதந்திரம் கிடைத்தது. அதற்கு பிறகு 1958 அந்த ஒரு இரண்டாவது கைசல் கொல்லப்பட்டார். 59 காசிம் என்பவரை கொல்லுவதற்காக சதாமை அமெரிக்கா பயன்படுத்தியது. சதாமுக்கு போர் தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தது. எப்படி நடந்தால் உலகத்தில் மற்றவர்களை அழிக்கலாம் என்பதை படித்துக் கொடுத்தது அமெரிக்கா தான். சதாமுக்கு மட்டுமில்லை பெரியவர்களே, நண்பர்களே, உசாமாவுக்கு சொல்லிக் கொடுத்ததே அமெரிக்கா தான். இல்லைன்னா உசாமாவுக்கு என்ன தெரியும்? பாவம். உசாமாவை பற்றி சொல்லுகிறார்கள், அவர் அழுகிறாரா சிரிக்கிறாரா என்று கூட தெரியாதாம். சந்தோஷம் வந்தால் எப்படி இருப்பார், துக்கம் வந்தால் எப்படி இருப்பார் தெரியாது. பெரிய செல்வந்தர். ஆனால் அவர் விரும்பியதெல்லாம் இஸ்லாம் உலகத்திலே ஆட்சி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கும் உசாமா விரும்பவில்லை. நான் அல்லாஹ் மீது சத்தியம் செய்து சொல்லுவேன், நீதி ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய அட்டூழியத்தை பார்த்த காரணத்தினால் அவர்கள் வளர்த்த பொழுது ஆப்கானிஸ்தான் ஈரானிலே எப்பொழுது ரஷ்ய படை புரிந்ததோ 1979 அந்த ரஷ்ய படையை வெளியேற்றுவதற்காக அன்றைக்கு அமெரிக்காவும் ரஷ்யாவும் தானே வல்லரசு. அமெரிக்காவுக்கு போட்டியாக ரஷ்யா தானே இருந்தது. சொல்ல போனால் விண்வெளியிலே முதல் கப்பலை அனுப்பியதே ரஷ்யா தான். ஆனால் போட்டி போட்டுக் கொண்டு விடுவதால் நான் தான்
சொல்லி 1969 சந்திரனுக்கு அமெரிக்க விண்கலம் அப்போலோ போய் இறங்கியது. அது எப்போலோ போய் இறங்கியது. அந்த இறங்கியதற்கு பின்னாலே அந்த பெயரை பாதுகாத்து வைப்பதற்காக ரஷ்யாவை மட்டம் தட்ட அது முயற்சி செய்து கொண்டே இருந்தது. இந்த அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய கலாச்சாரமே பிரித்தாளும் கலாச்சாரம். நான் அந்த பேச்சை நிறுத்திவிட்டு இன்னொன்றுக்கு வருகிறேன். பிரித்தாளும் கலாச்சாரத்திலே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை கூட பிரிட்டிஷுடைய சூழ்ச்சியால் வந்ததுதான். சரித்திரம் புரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போக நாடவில்லை. முகமது அலி ஜின்னா சொல்லவே கிடையாது. முகமது அலி ஜின்னா சொல்ல வைக்கப்பட்டார், நேரு ஆதரிக்க வைக்கப்பட்டார். இல்லையானால் பிரிட்டிஷ் தான் இந்த சூழ்ச்சியை செய்தது. என்றைக்கும் இந்தியாவின் மீது நம்முடைய ஆதிக்கம் இருக்க வேண்டும். என்றைக்கும் அதுபோல முஸ்லிம்களின் மீது ஒரு ஆதிக்கம் இருக்க வேண்டும். முஸ்லிம்களும் இந்துக்களும் சேர்ந்தால், ஒன்றாக வாழ்ந்தால், இவர்கள் கூடிவிட்டால் பிறகு நம்முடைய ஆதிக்கம் இங்கே நிலவ முடியாது என்ற காரணத்தினால் முஸ்லிம்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு தனி நாடு கேட்கிறேன் சொல்லி அதற்கு பயப்பட்ட சில பேர் தனி நாடு கேட்டார்கள். இல்லை என்று சொன்னால் வட்டமேஜை மாநாட்டிற்கு லண்டனுக்கு சென்றாரே முகமது அலி ஜவஹர் அவர் பேசிய பேச்சு இன்றைக்கும் இதே போல முகமது அலி ஜின்னாவும் பேசுகிறார், மகாத்மா காந்தியும் பேசுகிறார். இந்த முகமது அலி ஜவஹர் சொன்னதை நான் சொல்ல வருகிறேன். அவர் அங்கேயே இறந்தார், ஜெருசலத்திலே அடக்கப்பட்டார். வட்டமேஜை மாநாட்டிற்கு பிறகு அவர் பேசியதற்கு பிறகு 45 நாட்களுக்கு பிறகு அங்கே அவர் இறந்தார். அங்கே என்ன பேசினார் தெரியுமா? நான் 70 வயது தாண்டிவிட்ட வயோதிகன், என்னாலே 7000 மைல் பிரயாணம் செய்து வர முடியாது. என்னுடைய ஹார்ட்டும் வீக்காக இருக்கிறது, எனக்கு உப்பு நீரும் இருக்கிறது, எனக்கு சர்க்கரையும் இருக்கிறது. நான் நடக்கவே இயலாதவன். தலைமார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் 7000 மைல் கடந்து இங்கே நான் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய தாய் மண்ணுக்கு, என்னுடைய பாரதத்துக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரே தாக்கத்திலே வந்திருக்கிறேன். பாரதத்திற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால், பாரதத்திற்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் நான் அந்த சுதந்திரமாக இருக்கிற ஒரு நாட்டிலே சாக்குவேன் தவிர சுதந்திரம் இல்லாத பாரதத்துக்கு நான் போக மாட்டேன் என்று சொன்னால், அதே போல அங்கேதான் அவர் மரணமடைந்தார். ஜெருசலத்திலே ஒன்றை அடக்கப்பட்டார். இது சுதந்திரத்துடைய தாகம். இந்திய வரலாற்றிலே இதோ இங்கே இருந்த திப்பு சுல்தான், திண்டுக்கல்லிலே இருக்கிற அவருடைய கோட்டை, அவருடைய தந்தை, அதே போல மௌலானா அஹமதுல்லா ஷா, மௌலானா ஜஃபருல்லா ஷா, மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி, மௌலானா அஹமதுல்லா ஷா, அதே போல மௌலானா ரஷீத் அஹமத் கங்கோலி, அங்கிருந்த சர் சையத் அஹமத் கான் சொன்னார், ஆங்கிலேயரோடு சேர்ந்து கொண்டால்தான் நமக்கு இந்த நாட்டிலே சுகமாக வாழ முடியும், சௌகரியமாக வாழ முடியும். ஆகையினால் சர் சையத் சொன்னார் நாம் ஆங்கிலேயரோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நாங்கள் எல்லாம் ஓதிய தாருல் தேவபந்த் மதரசாவுடைய இன்றைக்கு மதச்சார்பின்மை பெயராலே மதரசாக்களை அழிக்க வேண்டும் என்று சில பேர் நாடுகிறார்களே, அந்த மதரசாவினுடைய பிரின்சிபலாக ஷேகுல் ஹதீஸாக இருந்த ஹுசைன் அஹமத் மதனி சொன்னார், இல்லை நாம் அதாவது ஒரே சமுதாயமாக இருந்து எந்த சமயத்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் இந்தியர்கள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஆங்கிலேயரோடு சேரக்கூடாது என்று ரஷீத் அஹமத் கங்கோலி சொன்னார்கள், மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி சொன்னார்கள், மௌலானா கலீல் அஹமத் அம்பேத்கரி சொன்னார்கள். என்னுடைய பேரும் அவர் பெயரால் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரும் சொன்னார்கள். இதே போல பெரிய பெரிய மௌலானாக்கள் அவர்கள் சொன்ன பிறகுதான் அவர்கள் ஹுசைன் அஹமத் மதனி, மௌலானா முகமது ஹசன் கங்கோலி அவர்களும் சொன்னார்கள். அங்கே கொண்டு போய் மால்டாவிலே சிறை வைக்கப்பட்டது. அங்கேயே அவர் இருந்தார். மால்டாவிலிருந்து திரும்பி வந்து ஏறக்குறைய 1.5 வருட காலம் மால்டா சிறையிலே தங்கியிருந்த பிறகு ரமதான் வந்தது. அவர்களுடைய ஹுசைன் அஹமத் மதனி மௌலானா அவர்கள் இருந்தார்கள். ரமதான் வந்தது. ரமதானிலே தெரியும் குர்ஆன் ஓதி தொழுகிற பழக்கம், தராவீஹிலே 20 ரக்காத்திலே இஷாவுக்கு பிறகு குர்ஆன் ஷரீஃப் ஓதி தொழுகிற பழக்கம். குர்ஆன் ஷரீஃப் இரண்டு பேருமே ஹாஃபிஸ் இல்லையே, என்ன செய்வது என்று சொன்னார்கள். மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி தினந்தோறும் ஒரு ஜுஸு மனப்பாடம் செய்து தினந்தோறும் தொழுக வைத்தார்கள். சாத்தியமாயது இன்னைக்கு நம்முடைய ஆபீஸ்கள் அப்படி முடியுமா? அவர்கள் தினந்தோறும் ஒரு ஜுஸு மனப்பாடம் செய்து, ஒரு பகுதி மனப்பாடம் செய்து 30 நாளில் 30 பகுதி மனப்பாடம் செய்து தொழுக வைத்தார்கள். அப்படிப்பட்ட மௌலானா ஹுசைன் அஹமத் மதனி மௌலானா மால்டா சிறையில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பிய பொழுது, பம்பாய்க்கு வந்த பொழுது அங்கேதான் காங்கிரஸ் கூட்டம் நடந்தது. அந்த காங்கிரஸ் கூட்டத்திலே தான் காந்திஜியை முன்னிலைப்படுத்த வேண்டும் இந்தியாவுக்கு என்ற பிரேரணையை மௌலானா மஹமூத் ஹசன் கங்கோலி தான் வைத்தார்கள். அப்போது காந்திஜி சாதாரணமாக இந்த சேட்டுமார்கள் தென்னாப்பிரிக்காவிலே சேட்டுமார்கள் அவருக்கு கேஸ் கொடுத்து அங்கே நடத்திக் கொண்டிருந்தார் என்பதை நான் இப்பொழுது விரிவாக சொல்ல வரவில்லை. ஏனென்றால் மகாத்மா காந்தி அவர்கள் எழுதிய எப்பொழுதுமே நம்முடைய பாக்கெட்டில் பத்திரமாக 5 500 வரை 1000 வரை பத்திரமாக வைத்திருக்கிற நோட்டிலே இருக்கிற அவர் எழுதிய அந்த மகா ஆத்மா எழுதிய சத்திய சோதனையிலே இது முழு விவரமாக குறிக்கப்பட்டிருக்கிறது.
தயவு செய்து பார்க்க வேண்டும் அவருடைய நிலையை. அதற்கு பிறகுதான் 1924 அல்லது 25 வரை அந்த சரித்திரம் இருக்கிறது. அதற்கு பிறகு சுதந்திரத்துடைய சரித்திரம் சத்திய சோதனையிலே இல்லை. ஏனென்றால் அவர் அதுவரை எழுதி முடித்து விட்டால் அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் இல்லை. எனவே நீதியை நிலைநாட்டுவதற்காக உசாமா ஆப்கானிஸ்தானிலே உசாமாவை ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்திக் கொண்டது. ஸ்டிங்கர் ஏவுகணை உசாமாவுக்கு கொடுத்தது அமெரிக்கா தான். அந்த ஸ்டிங்கர் ஏவுகணை எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரணமாக இவர்கள் தோழியை தூக்கிக் கொண்டு தெரிகிறார்கள் வீடியோ என்ற பெயரில். அதுபோல் தோழியை தூக்கி வைத்துக் கொண்டு வரக்கூடிய அத்தனை விமானங்களையும் சுட்டு வீழ்த்தலாம். இன்றைக்கும் ஆப்கானிலும் ஈராக்கிலும் ஸ்டிங்கர் ஏவுகணை இருக்கிறது. யார் கொடுத்தது? அமெரிக்கா கொடுத்தது. எரிச்சலே அதான். நம்ம ஏவுகணை நம்மையே தாக்குகிறது. அதுதான் எரிச்சலே. உசாமாவை வளர்த்தது அமெரிக்கா. உசாமா அந்த ஆப்கானியை வளர்த்த பிறகு அவருக்கு என்னவானாலும் சரி, அதாவது போர்க்குளம் இருந்தால் மட்டும் போதாது, போர்க்குளம் இருக்க வேண்டும். சாதாரணமாக மனிதனுக்கு போர்க்குளம் இருக்கிறது, எனக்கு இருக்கிறது. நான் இப்பொழுது பேசுகிறேன் இந்த ஆவேசத்தோடு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற போர்க்குளம் ஏதோ ஒரு செல்லிலே இருக்கிறது எனக்கு உடலிலே. அங்கினால் தான் பேசுகிறேன். அந்த போர்க்குளம் எல்லா மிருகத்துக்கும் இருக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அந்த போர்க்குளத்தை நீதியிலே செலுத்த வேண்டும். நீங்கள் போர்க்குளம் என்று சொன்னவுடனே கவனிக்க வேண்டும். கோழி குஞ்சுகள், தாயோடு மேய்கிற கோழி குஞ்சுகள் போய்கொண்டிருக்கும் போதே பார்க்கலாம். 2 கோழி குஞ்சு திரும்பி நின்று இது அதை கொத்தம் அதை கொத்தம் ஒன்னா மேயும். என்ன காரணம்னா தன்னுடைய போர்க்குளத்தை வளர்த்துக் கொள்வதற்காக. அதே போல புலிக்குட்டி டிஸ்கவரி சேனல்ல பார்த்தாலோ அல்லது அனிமல் பிளான்ட்ல பார்த்தாலோ, அதற்கு நீங்க எங்க பாத்தீங்க? நீங்க பார்க்கிற டிவியில தான் ஆளு பார்த்தோம். அந்த குட்டி விளையாடுறது, அந்த குட்டி கடிச்சுக்கிறது, குட்டி ஒன்னோடு ஒன்று மோதுறது எதுக்காக? போர்க்குளத்துக்காக. இதே போல மனிதனுக்கும் போர்க்குளம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதிக்கு மாறாக நடக்கிறவர்களோடு போர் செய்ய முடியும். நீதிக்கு மாறாக நடக்கிறவரோடு போர் செய்யவில்லை என்றால் நமக்குள்ளே போர் செய்து கொண்டிருப்போம். இன்னைக்கு பொதுவான நிர்வாகத்திலேயே பார்த்தால் அங்கே சண்டை இருக்கும். மஸ்ஜித் நிர்வாகத்திலே, மதரசா நிர்வாகத்திலே, அஞ்சுமன் நிர்வாகத்திலே, இது எத்தனையோ நிர்வாகம். அந்த நிர்வாகங்களுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும். என்ன காரணம்? வெளியே போர் செய்யாத காரணத்தினாலே, நீதிக்காக போராடாத காரணத்தினாலே தமக்குள்ளே போய் சொல்லிக் கொண்டிருக்கிற, தமக்குள்ளே சண்டை போட்டிருக்கிற நிலை வரும். இப்படியாக உசாமாவுடைய போர்க்குளத்தை பயன்படுத்தி அமெரிக்கா தன்னை அந்த ரஷ்யாவை 10 ஆண்டுகளுக்கு பிறகு 1989 ஆப்கானிற்கு வெளியேற்றியது. அங்கேதான் உசாமா உருவாக்குகிறார். இதே போல அமெரிக்கா எந்த நாட்டிலே தலையிடவில்லை. கௌதமாலாவிலே தலையிடவில்லையா? பனாமாவிலே தலையிடவில்லையா? இந்தோனேஷியாவிலே தலையிடவில்லையா? கொரியாவிலே தலையிடவில்லையா? ஜப்பானிலே தலையிடவில்லையா? சோமாலியாவிலே தலையிடவில்லையா? பிரிட்டனிலே, பிரான்சிலே தலையிடவில்லையா? ஜெர்மனியிலே தலையிடவில்லையா? சாயிலே தலையிடவில்லையா? மொசம்பிக்கிலே தலையிடவில்லையா? மொரிஷியஸிலே தலையிடவில்லையா? எதிலே தலையிடவில்லை? பட்டியல் போட்டுக்கொண்டு ஏதாவது ஒரு பெயரை